எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வம் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. திணர் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்ற அருவாரில் புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொள்ளாது இருப்பாரானால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவார்கள். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம். எந்த இரண்டு இல்லை? இப்போது சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்று நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? இப்படி இரண்டு இல்லவே இல்லை. சுவாமி, அதாவது பிரம்மம் என்கிற ஒரே சத்திய வஸ்துக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. அந்த பிரம்மத்தை தவிர எதுவுமே கிடையாது. அது தவிர இரண்டாவது வஸ்து என்பது எதுவுமே இல்லை. அந்த ஒன்றே தான் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரியும் தோன்றுகிறது. இதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன் தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தர் தான். ஜீவாத்மா பரமாத்மா என்று விவகார தசையில் பிரித்து சொன்னாலும் வாஸ்தவத்தில் உள்ளது ஒரே ஆன்மாதான். நாம் மாயையை தாண்டி இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைந்து விட்டால் அதன் பிறகு எத்தனையோ குறைபாடுகள் உள்ள ஜீவர்களாக நாம் இருக்க மாட்டோம். ஒரு குறையும் இல்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாக நாம் மாறிவிடுவோம் என்பதுதான் ஆச்சாரியால் உபதேசித்த அத்வைத தத்துவம். மீண்டும் நாளை சந்திப்போம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.